நீங்க சும்மா நினைச்சிருப்பீங்க ஏதாவது காற்றுல வந்து விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிதான் டோனாவுக்கும் தோணுச்சு. அவங்க சீரியஸாவே எடுத்துக்கவும் செய்யல. ஆனா ஒரு நாள் ராத்திரி டோனா தூங்குறப்போ அந்த டால் நார்மலா காலை மடக்கி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வச்சிருந்திருக்காங்க செருப்புல. ஆனா அடுத்த நாள் டோனா கண் விழிச்சு பார்த்தப்போ அதிர்ச்சியிலே உறைஞ்சிட்டாங்க. அந்த டால் அவங்க வச்சிருந்த பொசிஷன்லயே இல்ல. முந்தின நாள் டால் அந்த செல்ஃப்ல வைக்கும் போது கைகளையும் கால்களையும் மடக்கி தான் வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க இப்ப பார்த்தப்போ அந்த டால் நேரா நிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதனால டோனோ எம்ஜி கிட்ட இந்த டால் நம்ம வச்சிருந்த பொசிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. இந்த ஹாஸ்டல்ல நிஜமா ஏதோ நடக்குது, நம்ம கனவுல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. எம்ஜியுமே டோனா கிட்ட இந்த டாலோட வைபே வேற மாதிரி இருக்குது, நம்ம ஏதோ மிஸ் பண்ணிருப்போம்னே தெரியல, அதனால நம்ம எம்ஜியும் டோனா கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த டாலை ஒரு பாக்ஸ்குள்ள லாக் பண்ணி வச்சுட்டு வெளியில கிளம்புறாங்க. ரூம் லாக் பண்ணிட்டு வெளியில போற மாதிரி கொஞ்ச நேரம் அங்கேயே நிக்கவும் செய்யறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ரூமை திறந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த டால் அந்த சோஃபா மேல படுத்துக்கிட்டு இருந்துச்சு. சும்மா படுத்துக்கிட்டு இல்ல, அந்த டாலோட ஃபேஸோட எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான முகத்தோட அந்த டால் இருந்திருக்கு. டோனோவும் எம்ஜியும் ரொம்பவே பேனிக் ஆகுறாங்க. இது எப்படி வந்துச்சுங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு லாக் பண்ணி வச்ச டால் எப்படி சோஃபா மேல வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த டால் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்டும் நடக்குது. சோஃபால இருந்து அந்த டாலை எடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால அதை எடுக்கவே முடியல. அவங்க 2 பேருமே பயந்து இதுக்கு மேல எந்த போர்ஸுமே பண்ண முடியாது, இது சோலோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால இதை ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு பிரீஸ்டையும் அழைக்கவும் செய்யறாங்க. அந்த பிரீஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையுமே வெளியே வரவும் செய்யுது. அந்த டாலுக்குள்ள ஒரு 7 வயசு பொண்ணோட ஆன்மா இருக்குன்னு தெரியுது. அந்த பொண்ணோட பேர் தான் ஆனபெலா. அந்த ஆனபெலோட கதையை அந்த டாலும் சொல்ல ஆரம்பிக்குது. அழகான குடும்பத்துலதான் அந்த பெண் இருந்திருக்கு. ஆனா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல தன்னோட குடும்பத்தையே இழந்துருச்சு. அவளோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா ஆனபெலா மட்டும் உயிரோடு இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பல கொடூரங்களையும் சந்திச்சிருக்கு. ஒரு நாள் அந்த பெண்ணை சில பேர் காட்டுக்கு கூட்டிட்டு போய் சித்திரவதை செஞ்சு கொன்னுட்டாங்க. அவளை யாருமே காப்பாற்றவும் முடியல. அந்த காட்டுக்குள்ளதான் அந்த பெண்ணோட உயிரும் போச்சு. ஆனா அவளோட ஆன்மா அந்த வீட்டுக்குள்ள தான் சுத்திட்டே இருந்துச்சு. அவளோட ஆன்மாவும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து டாலுக்குள்ள போயிருச்சு. அந்த டால் தான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா தன்னோட வேண்டுதலை முடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த டால் சொல்லியிருக்கு. அதே நேரம் அந்த சோஃபால அந்த டால் படுத்துக்கிட்டு இருந்துச்சுல, அந்த டாலுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன பேப்பர்ல ஒண்ணு எழுதியிருந்திருக்கு. அந்த பேப்பர்ல ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அந்த டாலுக்குள்ள 7 வயசு குழந்தையோட ஆன்மா தான் இருந்திருக்கு. அதனால ஒரு அப்பாவி ஆவிதான் அந்த டாலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதையை கேட்டுட்டு டோனாவும் எம்ஜியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதனால அந்த டால் கிட்ட நீ எங்க கூடயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வரைக்கும் அவங்க நினைச்சது இது ஒரு அப்பாவி ஆவியோட கதை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே கதையோட இருண்ட பக்கம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவும் போகுது. அதுக்கப்புறம் டோனாவோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அவங்க நினைச்ச மாதிரி இல்ல அந்த டால். அந்த டாலோட விஷம் கொஞ்சம் கொஞ்சமா கடைய ஆரம்பிச்சது. டோனோவும் எம்ஜியும் அந்த ரூம்ல இருக்கும் போதே அந்த டால் அங்கேயும் இங்கேயும் நடமாடவா ஆரம்பிச்சது. அதனால அவங்க 2 பேருமே பயப்படவா ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல டோனோவும் அவளோட உடம்புல சில விசித்திரமான மாற்றங்கள் வர்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த சேஞ்சஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்த 13 வயசு பொண்ணான மாசாலாவுக்கும் நடந்துச்சு. டோனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது, தன்னோட உடம்புல ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல தான் டோனாவுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான லூயி கால் பண்ணி பேசினார். லூயும் டோனாவும் லவ்வர்ஸும் கூட. லூயி டோனா கிட்ட தான் கொஞ்ச நாள் உங்க ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோமான்னு கேட்கவும் செய்யறாரு. அதுக்கு டோனாவுமே ஒத்துக்கவும் செய்யறாங்க. லூயி டோனாவை பார்த்ததுமே உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு டோனா நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிக்கவும் செய்யறாங்க. அப்பதான் லூயி டோலை பார்த்துட்டு இதனா டால் ரொம்பவே அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும் செய்யறாரு. அப்பதான் டோனோவுமே கேஷுவலா ஐயோ இது என்னோட டால், என்னோட ஃப்ரெண்டும் கூட, அது இப்படிதான் இருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கவும் செய்யறாங்க. அன்னைக்கு இது ராத்திரி லூயி ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்பவே கம்ஃபர்டபுளா தூங்கிட்டு இருக்கிறாரு. மணி 1 மணி இருக்கும். அந்த நேரத்துலதான் ஒரு திடீர்னு அதிர்ச்சியும் ஏற்படுது அவருக்கு. கண் விழிச்சு பாக்குறாரு. அப்படி அவர் கண் விழிச்சு பார்த்தப்போ அவரோட கழுத்துல ரோப் கட்டின மாதிரி டைட் பண்ற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அவரால் மூச்சு கூட விட முடியல. கை கால்களை கூட அசைக்க கூட முடியல. இதைத்தான் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களால கொஞ்ச நேரம் அசைவும் முடியாது, பேசவும் முடியாது. அவனுக்கு எதுவுமே புரியல. அதுல இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஒரு செகண்ட்ல லூயியோட மனசுல ஒரு ஜெர்க் ஆகி வேக்கப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணவும் செய்யறாரு. அவனால எப்படியோ அந்த பேரலிசிஸ் இருந்து வெளியே வந்து ஓட முயற்சி பண்றாரு. ஆனா அந்த கணம் தான் அவன் முன்னாடி ஆனபெலா டாலி நிக்குது. ஒரு பயங்கரமான பொசிஷன்லயும் நிக்கவும் செய்யுது. அந்த டாலோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல பயங்கரமான லுக்கோட நிக்கவும் செஞ்சது. லூயிக்கு பேய் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. இது என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அவனோட மனசை காமாக ரொம்பவே ட்ரை பண்ணவும் செய்யறாரு. அந்த டாலை கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்பவே பார்க்கவும் செய்யறாரு.
அப்பதான் அவனோட செஸ்ட்ல ரொம்பவே ஸ்கிராச்சஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்கிராச்சஸ்ல இருந்து பிளட்டும் வந்திருக்கு. அவனோட செஸ்டோட வெயிட்டும் ரொம்பவே ஹெவியா ஃபீல் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அந்த டால் அவன் பார்க்கும்போது டாலோட பாடி மேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான நெயில் மார்க் இருந்திருக்கு. பிளட் ஸ்டெயினும் இருந்திருக்கு. இப்பதான் அந்த நிமிஷத்துலதான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு நார்மலான டாலே இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஒரு டெவிலோட டால்னு நினைச்சிருக்கான். லூயி டோனாவை எழுப்பி நடந்தது சொல்லவும் செய்யறான். இந்த டால் இங்க வச்சிருக்காதீங்க, இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி டோனா கிட்ட சொல்றாரு. அப்பதான் டோனாவுக்கு ஃபைனலா புரியவும் ஆரம்பிக்கும், இது ஒரு இன்னோசன்ட் டால் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன், ஆனா இதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்பதான் டோனாவோட மைண்ட்லமே ஒன்னு டிசைட் பண்ணவும் செய்யறாங்க, இது நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது, பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபைனலா டோனா ஏடன் லோரன் வாரனை கான்டெக்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஏடன் லோரன் அவங்க ஒரு பிரீஸ்டையும் கொண்டு வராங்க அந்த ரூமுக்கு. அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததும் ஒரு பெரிய பூஜை மாதிரி ஆரம்பிக்கவும் செய்யறாங்க. அவங்க அதை பண்ண வேற லெவல் ட்விஸ்டும் ஆரம்பிக்குது. இந்த டாலோட சாபம் இதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி அப்படின்னு நினைச்சுதான் டோனாவும் எம்ஜியும் நினைச்சாங்க. 7 வயசு குழந்தையோட ஆன்மா தான் இந்த டால்ல இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா குழந்தையோட ஆவிங்கிறத விட ஒரு பேயோட ஆன்மா தான் அதுல இருக்கவும் செஞ்சிருக்கு. அது கண்டினியூஸா ஒருத்தரோட உடம்புல உள்ள போக தேடிக்கிட்டே இருக்கு. இதுதான் அதோட அல்டிமேட் பிளானும் கூட. சப்போஸ் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா ஆரோக்கியம் இருந்தாங்கன்னா அந்த பவர்ஃபுல் பாடிக்குள்ள கண்ட்ரோல் பண்ணவும் செய்யும். அதே சமயம் அவங்க வீக்கான பாடியா இருந்துச்சுன்னா அவங்க செத்து போயிருவாங்க. அவங்களோட லைஃபையே முழுசா எடுக்கவும் செஞ்சிரும். டோனோட பாடிக்குள்ள தான் டெவிலுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாவும் இருந்திருக்கு. சப்போஸ் அந்த டாலோட ஆன்மா டோனோட உடம்புக்குள்ள போயிருந்துச்சுன்னா அதோட சபதத்தை முடிக்க பிளான் பண்ணவும் செஞ்சிருக்கு. இப்படி அங்க பூஜை நடந்துட்டு இருக்கும் போதுதான் லூயி ரொம்பவே பயந்து இந்த டால் இங்க வச்சிருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டாரு. லேடி லோரின் வாரனும் இம்மிடியேட்டா ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க மந்திர ஜபம் பண்ணி அந்த டாலை ஒரு கிளாஸ் கேஸ்க்குள்ள சீல் பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமே இந்த கிளாஸ் கேஸ்க்கு மேல மந்திரம் எல்லாம் ஜெபிச்சு தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லேயரை கிரியேட் பண்ணவும் செய்யறாங்க. இதெல்லாம் ஏடு லோரனும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டோனா கிட்ட இந்த டாலோட கேஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா இந்த கிளாஸோட கேஸை ஓபன் பண்ணினா கதை மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் அந்த லேபிள்ல டு நாட் ஓபன் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி எழுதியும் வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த டாலை வேரன் மியூசியத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுதான் இப்ப கனெக்டிகட்ல இருக்கிற ஆக்கோல்ட் மியூசியம். ஏடு லோரனும் அந்த டால் எடுத்துட்டு கார்ல போறாங்க. அப்படி அவங்க கார்ல போகும்போது கார் பிரேக் டவுனும் ஆகுது. அவங்க அப்படி கார் ஓட்டும் போது அந்த கார் அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமயே போகுது. அந்த செகண்ட்ல தான் அவங்க 2 பேருக்குமே புரியுது, இது எல்லாமே ஆனபெல் அவள்தான் சொல்லிட்டு. எப்படியோ அந்த டாலை மியூசியத்துக்கு கொண்டு போய் அந்த டாலை சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஆனபெல் டாலை அந்த மியூசியத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா முழுக்கவே ஆனபெல் டால் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் அந்த மியூசியத்துக்கு விசிட் பண்றாங்க. அந்த டாலை பார்த்ததும் அந்த கப்பல்ஸ் வந்து காமெடி பண்ணவும் செய்யறாங்க, ரொம்பவே கிண்டல் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா ஆனபெல் டாலை யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதோட கஸ் அதை தொடரவும் செய்யும். அது தெரியாமயே அந்த கப்பல்ஸ் அந்த டாலை வந்து இன்சல்ட் பண்ணவும் செய்யறாங்க. இந்த கப்பல்ஸ் மியூசியத்தில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. ஆனா போற வழியிலேயே அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. அவரோட ஒய்ஃப் மட்டும் தப்பிக்கிறாங்க. ஆனா கோமா ஸ்டேஜ்லயே தான் இருந்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனபெல் டாலை யாருமே இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. 2019 வருஷத்துக்கு அப்புறம் வேற மியூசியத்தை க்ளோஸும் பண்ணிட்டாங்க. அபிஷியலா சோனிங் இஷ்யூ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்லப்போனா இந்த மியூசியம்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கவும் செஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த டாலோட கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் டான் ரிவேரா இந்த டாலை எடுத்துட்டு உலகம் முழுக்க சுத்தி பார்க்கவும் போனார். டான் ரிவேரா ஒரு பேரனமல் ஆக்டிவிஸ்ட் தான். அதனால தான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாலை எடுத்துட்டே போனார். ஆனா கடைசியா அவரோட லைஃபே இப்ப முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு கதையா இல்லைன்னா ரியல் லைஃப்ல நடந்த கோ இன்சிடென்ட்ஸான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.